ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய டெர்மினல் கமாண்ட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இங்க டெர்மினல் நான் மென்ஷன் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ் சிஸ்டம்ல யூஸ் பண்ற கமாண்ட் ப்ராம்ப்ட் கிடையாது. நார்மலா லினக்ஸ், மேக்ஓஎஸ்ல யூஸ் பண்ற டெர்மினல்ஸ தான் நான் வந்து மென்ஷன் பண்றேன். லைக் பேஷ், ஆ ஷெல் அந்த மாணிக்கு. ஓகேவா? ஸோ அதில உள்ள நம்ம கமாண்ட்ஸ தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது வந்து எதுக்காக மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட்ல நம்மளோட சிஸ்டம் சர்வர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அக்சஸ் பண்றதுக்காக அந்த கமாண்ட்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ அத நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். சரியா? ஸோ இதுக்கு நீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன உங்க சிஸ்டம்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Git வந்து நீங்க மஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம Git bashல தான் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண போறோம். சரியா? இது வந்து இப்ப நான் பண்ணி காட்ட போறதும் Git bash வச்சு தான் நான் வந்து இப்ப உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். ஸோ அதனால Git வந்து மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க சிஸ்டம்ல Git bash இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, Git bash அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வரும். ஸோ இது இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இருந்துச்சுன்னா, ஓகே நம்ம வீடியோக்குள்ள இப்ப போயிரலாம். சரியா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷ் அப்படியே ஒரு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி, அத வந்து விஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிருந்து நம்ம எல்லா கமாண்டையுமே எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இப்ப வந்து டெர்மினல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு 3 டாட் இருக்கும். அதுல டெர்மினல்ல போயிட்டு, நியூ டெர்மினல் அப்படின்னு குடுக்குறேன். நியூ டெர்மினல் குடுத்த உடனே எனக்கு என்னதான் வருதுன்னா, அந்த பக்கம் பேஷ் தான் வருது. ஸோ இத நான் ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கிறேன். உங்களுக்கு பேஷ் வரலன்னா என்ன செய்யணும்? எப்படி வர வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷ்க்கு அப்புறம் ஒரு பிளஸ் ஐகான், அதுக்கப்புறம் ஒரு ஆரோ இருக்கும். ஸோ அந்த ஆரோவ கிளிக் பண்ணி, நீங்க கிட் பேஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு டிஃபால்ட்டாவே இதான் கிட் பேஷ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அத எப்படி செட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே கீழ வந்தீங்கன்னா, அங்க செலக்ட் டிஃபால்ட் ப்ரொஃபைல்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி, நீங்க வந்து கிட் பேஷ வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பட்சத்தில, உங்களுக்கு வந்து கிட் பேஷ் வந்து வந்துரும். சரியா? ஸோ அந்த மாரி தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபுல்லாவே இப்ப கிட் பேஷ்ல தான் உங்களுக்கு வந்து நான் இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் சொல்லப் போறேன். ஸோ அதனால கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி. பிடபிள்யூடி. பிடபிள்யூடின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் வொர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம கரண்ட்டா எந்த டைரக்டரில இருக்குமோ, அத வந்து இது பிரிண்ட் பண்ணும். இப்ப நான் என்டர் அடிச்சோம்னா, இப்ப இந்த ஒரு டைரக்டரி வந்து இது பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்க இருக்கோம் பார்த்தீங்களா? இதுவே நம்மளோட டைரக்டரி தான். டி டிஸ்க்ல ஒய்டி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள, ரியாக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள, பேஷ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கும். ஸோ அததான் வந்து இது வந்து ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியிருக்குது. ஸோ சேம் பிரிண்ட் வொர்க்கிங் டைரக்டரி. ஸோ 2வதா பார்க்க போற கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்எஸ். எல்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, லிஸ்ட் ஐட்டம்ஸ். அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணும். ஸோ இப்ப நம்ம வந்து ஃபோல்டருக்குள்ள ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோல்டருக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஸோ இப்ப நம்ம எல்எஸ் குடுத்தோம்னா என்ன வரும்? எம்ப்டி தான் வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலோ, ஃபோல்டரோ கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்து ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. டச் அப்படின்ட்டு. டச்சுன்னு போட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபைல் நேம் குடுத்து எக்ஸ்டென்ஷனோட ஒரு ஃபைல் நேம் குடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபைல கிரியேட் பண்ணிரும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, file.txt அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல கிரியேட் பண்ணி பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இது வந்து யூஐ. இங்க வந்து நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம எல்எஸ் கமாண்ட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்எஸ்ல வந்து நான் என்டர் குடுத்தோம்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து file.txt அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள அப்படின்னு இது காட்டிருச்சு. சரியா? இப்ப வந்து நம்ம ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபைல் கிரியேட் பண்ண டச்ங்கிற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோல்டர் கிரியேட் பண்ணது வந்து மேக் டைரக்டரி அதாவது எம்கேடிஐஆர். எம்கேடிஐஆர்னா மேக் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கமாண்ட யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டைரக்டரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணேன் VK64 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி என்டர் குடுத்துட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம யுஐல பார்த்தீங்கன்னா VK64 அப்படின்னு வந்துருச்சு. சரியா? ஸோ இப்ப வந்து நமக்கு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருச்சு. ஃபைலும் கிரியேட் ஆயிருச்சு. இப்ப நான் மறுக்கா போயிட்டு எல்எஸ் குடுக்குறேன். ஸோ இப்ப எல்எஸ் குடுத்தோம்னா, எனக்கு ஃபைல வந்து ஃபைலா காட்டுது. ஃபோல்டர் வந்து ஸ்லாஷ் போட்டு இது ஒரு ஃபோல்டர் அப்படின்ட்டு டினோட் பண்ணி காட்டுது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த யுஐ இல்லன்னு பார்த்துக்கோங்களேன். நம்ம எல்எஸ் வச்சு தான் ஃபுல்லாவே நம்ம ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால அதுக்காக தான் நான் யுஐயும் சைட் பை சைடு வச்சு உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும்ல அதுக்காக. ஸோ இப்ப வந்து நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இந்த ஃபைலையும், ஃபோல்டரையும் எப்படி டெலீட் பண்றது? நார்மலா என்ன பண்ணுவோம் நம்ம? இப்படி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்னு குடுத்துட்டு போயிருவோம். ஸோ ஆனா, இங்க நம்ம அத பண்ண வரல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கமாண்ட் வழியா தான் எதனாட்டி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபைல எப்படி டெலீட் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ, ஒரு ஃபைல கிரியேட் பண்றதுக்கு டச் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ, அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் அப்படிங்கிற கமாண்ட். ரிமூவ்னா ஆர்எம். ஸோ, ஆர்எம்ன்னு போட்டு நீங்க அந்த ஃபைல் நேம குடுத்துட்டா போதும். file.txt குடுத்தாச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆயிருச்சு. ஸோ, இதே மாரி இப்ப அந்த ஃபோல்டர எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? மேக் டைரக்டரி. ஸோ, அப்பன்னா ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவ் டைரக்டரி அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. சரியா? ஸோ, ஆர்எம் டைரக்டரி. ஸோ ரிமூவ் டைரக்டரி அப்படிங்கிற கமாண்ட யூஸ் பண்ணோம்னா, நம்ம ஃபோல்டர வந்து என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ VK64 அப்படின்னு குடுக்குறேன்.
ஸோ இப்போ வந்து டெலீட் ஆயிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபைல் டெலீட் பண்ணும்போது ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா எப்பயுமே அந்த ஃபோல்டர் டெலீட் பண்ணும்போது ஒண்ணு வந்து நோட் பண்ணணும். இந்த ரிமூவ் டைரக்டரி அப்படிங்கிற கமாண்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்லி எம்ப்டி ஃபோல்டர்ஸ மட்டும் தான் டெலீட் பண்ணும். சரியா? ஸோ வந்து இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். மேக் டைரக்டரியில VK64 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபோல்டருக்கு வெளியேயும் உள்ளேயும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். சரியா? ஸோ டச்ல ஃபர்ஸ்ட் ஃபைல் டாட் txt அப்படின்னு வெளிய இது வந்து ஃபோல்டருக்கு வெளியே இது வந்து கிரியேட் பண்ணுங்க. அடுத்து ஃபோல்டருக்கு உள்ள கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, அதே மாரி டச். ஸோ ஃபோல்டருக்கு உள்ள நான் கிரியேட் பண்ண போறதுனால, ஃபர்ஸ்ட் நான் VK64 ஸ்லாஷ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிரியேட் பண்றேன். சரியா? ஸோ vk.txt அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அது உள்ள ஃபைல் இருக்கா அப்படின்னா, நம்ம இப்படி போய் பார்த்தா இங்க சாரி கிளிக் பண்ணோம்னா wiki.txt இங்க இருக்குது. ஸோ இத எப்படி நம்ம இங்கேருந்து செக் பண்றது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்எஸ் போட்டுக்கிறேன். எல்எஸ் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எனக்கு வந்து file.txt VK64ன்னு காட்டுது. இப்ப நான் VK64க்குள்ள நேவிகேட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? டைரக்டரி மாத்துறதா அந்த ஃபோல்டருக்குள்ள போகணும். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு சிடி. சிடி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். நான் சிடி குடுத்து VK64 அப்படின்னு குடுத்தேன்னா, இந்த இடத்துல பாருங்க, இங்க பேஷ் வரைக்கும் இருந்தது. இங்க வந்து VK64 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து பிடபிள்யூடி போட்டு கூட செக் பண்ணிக்கலாம். எந்த டைரக்டரிக்குள்ள இருக்கீங்கன்னா, VK64க்குள்ள இருக்கும். இப்ப நான் எல்எஸ் குடுக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, vk.txt அப்படிங்கிறது தான் காட்டும். ஸோ ஓகே. இப்ப நமக்கு VK64க்குள்ள vk.txt அப்படின்னு ஒரு ஃபைலும் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த டைரக்டரில இருந்து வெளிய வரப்போறேன். வெளிய வந்து VK64 டைரக்டரிய அதாவது அந்த ஃபோல்டர ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண போறேன். சரியா? ஸோ இப்ப ஒரு ஃபோல்டருக்குள்ள இருந்து வெளிய வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிடி போட்டு அதாவது சேஞ்ச் டைரக்டரி டாட் டாட் ஒரு டாட் டாட் வச்சீங்கன்னா, ஒரு ஃபோல்டர் பேக்ல வரும். சரியா? இப்ப நான் என்டர் குடுத்தேன் அப்படின்னா, இப்ப வந்து VK64ல இருந்து பேஷ்க்கு வந்து வந்துருச்சேன். சரியா? இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க VK64க்குள்ள இன்னொரு ஃபோல்டர் இருக்கு. அப்ப எப்படி நான் பேக் வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு சினாரியோ படி செஞ்சிரலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சிடி VK64 போட்டு உள்ள போயிட்டு இங்கருந்து ஒரு டைரக்டரி மேக் பண்றேன். ஸோ மேக் டைரக்டரி ஸோ 2 அப்படின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். இப்ப உள்ள பார்த்தீங்கன்னா, 2 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. சரியா? ஸோ அடுத்து என்ன பண்றேன்னா, சிடி குடுத்து 2ன்னு குடுத்து சிடிக்குள்ள போயிட்டு அந்த 2க்குள்ள போயிட்டேன். அங்க போயிட்டு என்ன பண்றேன், மேக் டைரக்டரி அப்படின்னு குடுத்து ஃபைனல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, 2க்குள்ள ஃபைனல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, சிடி டாட் டாட் அப்படி குடுத்தோம்னா என்ன வரும்? இப்ப ஆல்ரெடி நம்ம இதுக்குள்ள தான் இருக்கோம். 2க்குள்ள தான் இருக்கோம். ஸோ அதனால நான் சிடி குடுக்காம அங்க ஒரு ஃபைல மட்டும் கிரியேட் பண்றேன். டச் குடுத்து ஆ f2.txt இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா இருக்கும். VK64 அதுக்குள்ள 2 அதுக்குள்ள ஃபைனல். ஃபைனலுக்குள்ள எதுவுமே இல்ல. இப்ப நம்ம வந்து ஃபைனலுக்குள்ள போயிரலாம். ஸோ சிடி ஃபைனல். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபைனலுக்குள்ள இருக்கோம். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, எனக்கு வந்து VK64க்கு வரணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, 2 வாட்டி பேக் வரணும். இப்ப நம்ம 2க்கு வரணும்னா, சிடி ஸ்பேஸ் டாட் டாட் போட்டோம்னா 2க்கு வந்துரும். எனக்கு இன்னொருக்கா பேக் போணும் அப்டின்னா, மறுக்கா ஒரு ஸ்லாஷ் போட்டு இன்னொரு டாட் டாட் போட்டீங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து VK64க்கு வந்துரலாம். சரியா? இந்த இடத்தையும் பாருங்க. இங்க ஃபைனலுக்குள்ள இருக்கோம். இப்ப இங்க வந்து VK64க்கு வந்துட்டோம். சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, நம்மளோட பேஷ் ஃபோல்டருக்கே வரப்போறேன். ஸோ அதனால இன்னொரு சிடி டாட் டாட் குடுத்து பேக் வந்துட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நான் வெளிய வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இப்ப VK64 ஃபோல்டர் வந்து எம்ப்டியாவே இல்ல. நான் அதனால என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு அதாவது ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ மேக் டைரக்டரி குடுத்து, ஆ எம்ப்டி அப்டின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க VK64க்குள்ள ஒரு ஃபோல்டரு, ஒரு ஃபைலு அதுக்கப்புறம் 2க்குள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஆனா, இந்த எம்ப்டி ஃபோல்டருக்குள்ள வெறுமனே எதுவுமே இல்ல. எம்ப்டி ஃபோல்டர். ஸோ, இப்ப நம்ம வந்து இது 2யுமே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் நான் எம்ப்டி ஃபோல்டர ரிமூவ் பண்ண போறேன். ஸோ, என்ன பண்ணலாம்னா, ரிமூவ் டைரக்டரி அப்படிங்கிற கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ, ரிமூவ் டைரக்டரி போட்டு எம்ப்டி அப்படின்னு போடுறேன். போட்டு என்டர் குடுத்தாச்சுன்னா, எம்ப்டி ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ, சேம் கமாண்ட் தான். ஸோ, மறுக்கா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, VK64யும் ட்ரை பண்றோம். VK64 நான் போட்டு என்டர் குடுத்தோனே அது என்ன வருது பாருங்க. ஃபெயில் டூ ரிமூவ் VK64 அது வந்து எம்ப்டியா இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கு. ஓகே. இப்ப அப்பன்னா நான் எம்ப்டி இல்லாத ஒரு ஃபோல்டர் டெலீட் பண்ணணும்னா நான் என்ன செய்யணும்? அப்டின்னா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு ஃபைல டெலீட் பண்ண நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்? ரிமூவ் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கமாண்ட தான் நம்ம இங்க எட்டு வருவோம். ஸோ போட்டு -R ரூட். ஸோ அந்த ஃபோல்டர்ல நீங்க அதுக்கு அந்த போட்டு அதுக்கப்புறம் என்ன நீங்க குடுக்கீங்களோ, அதுக்கப்புறம் இருக்க எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிரும். இப்ப நான் VK64 போட்டேன் வச்சுன்னா, ஸோ VK64 மொத்தமாவே காலி பண்ணிரும். ஸோ இப்படிதான் ஒரு எம்ப்டி ஃபோல்டரையும் டெலீட் பண்ணணும். அதே அந்த ஃபோல்டருக்குள்ள ஏதாவது டேட்டா இருக்கு அப்படின்னா, அத இந்த மாரி டெலீட் பண்ணணும். ஸோ இந்த 2 கமாண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்றத பார்த்துட்டோம். ஃபைல் கிரியேட் பண்ண பார்த்தோம். ஃபோல்டர் டெலீட் பண்றது, ஃபைல் டெலீட் பண்றது, ஃபைல் உள்ள ஃபோல்டர் டெலீட் பண்றது, ஒரு ஃபோல்டருக்குள்ள இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு போறது, அந்த ஃபோல்டர்ல இருந்து பேக் வர்றது, இப்படிங்க எல்லாத்தையும் பார்த்தோம். சரியா?
ஸோ அடுத்த ஒரு கமாண்ட் பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெறைய கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அதனால நமக்கு ஃபுல்லா அந்த டெர்மினல் ஃபுல்லா இருக்கு. ஸோ இத எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நார்மலா கிளியர் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணீங்கன்னா, நம்ம டெர்மினல் வந்து கிளியர் ஆயிரும். சரியா? ஸோ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஃபைல எப்படி எடிட் பண்றது? அதாவது டெக்ஸ்ட் ஃபைல் தான் நம்ம இப்ப இங்க வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அந்த டெக்ஸ்ட் ஃபைல எப்படி எடிட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்மட்ட வந்து இப்ப file.txt அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இத நான் இப்ப வந்து உங்களுக்கு இதுல ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுல வந்து எதுவுமே இல்ல. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஃபைல வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். அதுவே டெர்மினல் வழியா எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. அதுக்கு பேரு தான் கேட். கேட் போட்டு நீங்க file.txt ஏதோ உங்க என்ன ஃபைலோ அத குடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபைல்குள்ள என்ன இருக்குன்னு காட்டிரும். இப்ப ஃபைல்குள்ள எதுவுமே இல்ல. அதனால எதுவுமே காட்டல. சரியா? இப்ப நம்ம வந்து ஃபைல்குள்ள எழுத போறோம். ஸோ ஃபைல்குள்ள எழுதுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நேனோ அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ நேனோ அப்படின்னு போட்டு நீங்க வந்து file.txtன்னு போட்டீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள வந்து என்ன வேணாலும் எழுதிக்கலாம். நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா, vk64 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஸோ எழுதிக்கிட்டு எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஓ அமுக்கணும். ஸோ ஓ அமுக்கிட்டு ஒரு என்டர் தட்டீங்கன்னா, ஃபைல் வந்து ரைட் அவுட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்க கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்து வெளிய வந்துரலாம். சரியா? இப்ப நானு இந்த ஃபைல வந்து பார்க்குறேன். இங்க பாருங்க VK64ன்னு ஒரு லைன் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த லைன இப்ப நம்ம டெர்மினல் வழியா எப்படி பார்க்க போறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒர்க் என்ன பண்றேன், cat file.txt அப்படிங்கிற கமாண்ட ரன் பண்ணேன் அப்படின்னா, உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத இது வந்து காட்டிருச்சு. இப்ப VK64 அப்படின்னு இருக்குது அப்படின்னு காட்டுது. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபைல ரைட் அவுட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப கூட 2 லைன்ஸ் வந்து நான் உள்ள போய் எழுத போறேன். சரி பின்னாடி நம்ம இன்னொரு ஆப்பரேஷன் பண்ண போறோம் அதுக்காக. சரியா? ஸோ VK64 போட்டிருக்கேன். ஸோ தென் என்ன பண்றேன் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு போடுறேன். லைக், ஷேர் போட்டு கண்ட்ரோல் ஓ, என்டர், கண்ட்ரோல் எக்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் மறுக்கா கேட் கமாண்ட் குடுக்குறேன். குடுத்தோம்னா உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரியா? இப்ப வந்து நம்ம ஃபைல வந்து எப்படி ஓப்பன் பண்ணி அதுல என்ன இருக்குன்னு பார்க்கிறது, எப்படி அதில எழுதுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபைல ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு எப்படி காப்பி பண்றது, இல்ல மூவ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், விண்டோஸ்ல இல்ல ஏதாவது ஒரு OSனாலும் நம்ம ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுவோம். இல்லனா சிங்கிள் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சி குடுத்து காப்பி பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணாம டெர்மினல் கமாண்ட்ஸ் வழியா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ மேக் டைரக்டரி VK64 அப்படின்னு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டேன். அந்த டைரக்டரிக்குள்ள எதுவுமே இல்ல. ஸோ நான் இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன். CD VK64 LS. ஸோ எதுவுமே இல்ல. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேஷ்க்கு வந்துருக்கிறேன். ஸோ இந்த file.txt ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? இத ஒரு காப்பி எடுத்து நான் அந்த VK64க்குள்ள போட போறேன். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, காப்பிக்கு வந்து CP அப்படின்னா ஒரு கமாண்ட் இருக்கு. CPன்னா காப்பி. ஸோ காப்பி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எத காப்பி பண்ண போறோமோ அந்த ஃபைல வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் file.txt காப்பி பண்ண போறேன். ஸோ 2வது என்ன குடுக்கணும்னா, எந்த இடத்துல போட போறோமோ அந்த பாத் பிளஸ் அந்த ஃபைல் நேம். அந்த ஃபைல் நேம் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் கூட பண்ணிக்க முடியும் இங்க இருந்தே. என்ன பண்ணேன் VK64க்குள்ள தான் போட போறேன். ஸோ VK64க்குள்ள நான் சேம் நேம்லயே போட போறேன். ஸோ அதனால file.txt அப்படின்னே போடுறேன். ஸோ அடுத்த கமாண்ட்ல நம்ம வந்து வேற நேம்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ இப்ப வந்து நான் என்டர் குடுத்துட்டேன் அப்படின்னா, அங்க வந்து file.txt விழுந்துருச்சு. இப்ப நம்ம வந்து CD VK64 ஸோ அங்க போயிட்டு LS போட்டோம்னா file.txt இருக்கு. ஸோ நான் மறுக்கா நான் வந்து பேஷ்க்கு வந்துட்டு, இப்போ வந்து அதே file.txt அதாவது இப்ப நம்ம இங்க பேஷ்ல வந்து ஒரு file.txt வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ நான் இங்க வந்து LS போடுறேன். இந்த file.txt VK64க்குள்ள வேற நேம்ல நான் வந்து சேவ் பண்ண போறேன். ஸோ அது என்ன பண்றேன், அதே மாரி காப்பி பண்ணி தான் போட போறேன். சரியா? ஸோ காப்பி file.txt VK64 சாரி VK64க்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f2.txt அப்படிங்கிற நேம்ல சேவ் பண்ண போறேன். ஸோ நீங்க வந்து ஒண்ண நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம இந்த file.txtல இந்த இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்கு. ஸோ அதையும் நம்ம காப்பி பண்ணி போட்ட ஃபைல்ல அதே டெக்ஸ்ட் இருக்கு. இப்ப நம்ம F2ன்னு ஒரு ஃபைல் போட போறோம். அதுலயும் அதே கமெண்ட்ஸ் தான் வரும். சரியா? ஸோ நான் என்டர் தட்டிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா f2.txt அப்படின்னு ஒரு ஃபைல் ரெடி ஆயிருச்சு. நான் CD போயிட்டு ஸோ வந்து CD போகாமயே நம்ம பார்க்க முடியும். ஸோ கேட்ல போயிட்டு VK64 f2.txtல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். பாருங்க அதுல உள்ள அதே டெக்ஸ்ட் அப்படியே விழுந்திருக்கு. சரியா? இப்ப நம்ம வந்து நான் உங்களுக்கு UIலயும் காட்டிடுறேன். ஸோ பாருங்க GUIலயும் காட்டியாச்சு. ஸோ அதே டெக்ஸ்ட் தான். ஸோ வந்து நம்ம காப்பி பண்ணும்போது அந்த ஃபைல் நேம கூட நம்மளால மாத்திக்க முடியும். இப்போ வந்து நம்ம காப்பி பண்ற கமாண்ட்லாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, மூவ் பண்ற கமாண்ட் எப்படின்னு பார்க்கிறோம். ஸோ மூவ் பண்ற கமாண்ட், காப்பி பண்ற கமாண்ட் எக்ஸாக்ட் சேம் தான். ஸோ இங்க CPன்னு யூஸ் பண்ணோம். இங்க வந்து மூவ்க்கு வந்து MVன்னு யூஸ் பண்ணுவோம். சரியா? சரி இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த file.txt, f2.txt இந்த 2 ஃபைலையுமே என்ன பண்ண போறேன்னா, VK64ல இருந்து டெலீட் பண்ண போறேன். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ CD VK64
So remove f2.txt, then remove file.txt. ஸோ இப்போ நம்மள்ட்ட 2 ஃபைலுமே டெலிட் பண்ணிட்டேன். இப்போ VK64க்குள்ள எதுவுமே இல்ல. ஸோ நான் பேஷ்க்கே திரும்பி வந்துடுறேன். டாட்டா கொடுத்து. ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ அத வந்து மூவ் பண்ண போறேன். ஸோ மூவ் பண்ணும்போது நம்ம சேம் நேம்லயே மூவ் பண்ணிக்கலாம், இல்ல வேற நேம்லயும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேம் நேம்ல மூவ் பண்ணுவோம். 2வது வேற நேம்ல மூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, மூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணா நம்ம மூவ் தான் ஆகும். சரியா? அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஷ்ல இருந்து VK64ல மூவ் பண்ணுவோம். அடுத்து VK64ல இருந்து பேஷ்க்கு மூவ் பண்ணுவோம். மறுக்கா பேஷ்ல இருந்து VK64க்கு வேற நேம்ல மூவ் பண்ணுவோம். ஸோ 3 ஆப்பரேஷன் நம்ம பண்ண போறோம். சரியா? நம்ம இப்போ பேஷ்ல இருக்கோம். ஸோ PWD போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம பேஷ்ல தான் இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், மூவ் கமாண்ட். ஸோ ME அப்படின்னு படிச்சு மூவ் கமாண்ட். ஸோ மூவ் file.txt, அதை எங்க மூவ் பண்ண போறோம், VK64க்குள்ள file.txt மூவ் பண்ண போறோம். சரியா? ஸோ இந்த இடத்துல file.txt கொடுக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஃபைல் நேம். ஸோ நம்ம வேற நேம் கொடுத்தா வேற நேம் வந்துரும். நம்ம காப்பியில பார்த்த மாதிரி தான். ஸோ என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ அது பாருங்க. இப்போ பேஷ்ல எல்எஸ் போட்டேன் அப்படின்னா எதுவுமே இல்ல. VK64 அந்த ஃபோல்டர் மட்டும் தான் இருக்கு. நான் CD கொடுத்து VK64 அங்க போய் எல்எஸ் போட்டாச்சு அப்படின்னா file.txt அங்க மூவ் ஆயிடுச்சு. ஸோ கண்டென்ட் எதுவுமே மாறி இருக்காது. நீங்க கேட் போட்டு கூட செர்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட் எதுவுமே மாறல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த VK64க்குள்ள இருக்க file.txt மறுக்கா பேஷ்க்குள்ளே போட போறோம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, மூவ் file.txt. ஸோ எங்க போட போறோம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் பின்னாடி போட போறோம். ஸோ நான் டாட் ஸ்லாஷ் போட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, file.txt அப்படின்னு போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா VK64க்குள்ள தான் இருக்கும். எல்எஸ் போட்டேன், எதுவுமே இல்ல. ஸோ அதே நம்ம போயிட்டு CD பேக் போயிட்டு எல்எஸ் போட்டாச்சு அப்படின்னா, இப்போ file.txt இங்கேயே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஷ்க்குள்ள இருந்து VK64 தள்ளிப்பட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேஷ்க்குள்ள இருந்து VK64க்கு வேற நேம்ல மூவ் பண்ணி போட போறோம். சரியா? இப்போ அதே மாதிரி மூவ் கமாண்ட் file.txt VK64க்குள்ள போடும்போது என்ன பண்ணேன், f2.txt அப்படின்னு போட போறேன். ஸோ என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா f2.txt போயிடுச்சு. இப்போ நான் இங்கே எல்எஸ் போட்டோம்னா எதுவுமே இல்ல. சரி VK64 போட்டு அங்கே எல்எஸ் போட்டாச்சு அப்படின்னா f2.txt இருக்கு. ஸோ கேட் பண்ணி பார்க்குறேன். அது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். ஸோ சேம் கண்டென்ட் அப்படியே இருக்கு. பட் ஃபைல் நேம் மட்டும் மாறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவா எப்படி ஒரு ஃபைலை மூவ் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பக்காவா பார்த்தாச்சு. ஸோ ஃபைலை மட்டும் தான் மூவ் பண்ண முடியுமில்ல, ஃபோல்டரையும் உங்களால் மூவ் பண்ணி போட முடியும். சரியா? ஸோ இதுதான் ஃபைல் ஆப்பரேஷன்ஸ் உள்ள கமெண்ட்ஸ். சூப்பரா நம்ம கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்ததா ஒரு கமெண்ட் பார்க்க போறோம். அதாவது ஒரு ஃபைலுக்குள்ள இந்த வார்த்தை இருக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கு. இப்போ நம்ம ஃபைல் f2.txt இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபைலுக்குள்ள நமக்கு ஒரு 4 வார்த்தைகள் இருக்கு. அந்த 4 வார்த்தையில நம்ம ஒரு வார்த்தையை போட்டு அது இருக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. அது கமாண்ட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா grep. ஸோ GREP. ஸோ இந்த கமாண்ட வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபைலுக்குள்ள அந்த வார்த்தை இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ எந்த வார்த்தையை நான் செக் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 64 அப்படின்னு இருக்குதா அப்படின்னு செக் பண்ண போறேன். ஸோ அந்த வார்த்தையை போட்டுட்டு நீங்க என்ன ஃபைல் அப்படின்னு நான் f2.txt நம்ம VK64 தான் இருக்கும். என்டர் கொடுத்தேன் அப்படின்னா, அந்த வார்த்தை இருக்க அந்த லைனை மட்டும் 8 வந்து கொடுத்துருவார். ஸோ இப்போ 64 இருக்கான்னு செக் பண்ணா, இதுக்கப்புறம் வந்து லைக் இருக்கான்னு செக் பண்ணுவோம். சரியா? ஸோ அதே மாதிரி grep போட்டு, ஸோ இங்க வந்து நான் வெறுமனே LIKE அப்படின்னு போட்டு f2.txt போடுவேன். இங்க வந்து நான் வந்து இங்க வந்து நோட் பண்ணுங்க. அங்க லைக் வந்து L கேப்ஸ்ல இருக்கு. நான் இங்க போட்டுருக்குது L ஸ்மால்ல போட்டுருக்கேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஏன்னா L ஸ்மால்ல அங்க இல்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, அடுத்து L கேப்ஸ்ல போட்டு சர்ச் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா LIKE வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபைல்ல வந்து டெக்ஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ இந்த கமெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஒரு டைரக்டரிக்குள்ள இருக்கோம். VK64ல இருக்கோம். இதுல வந்து பர்ட்டிகுலரா இந்த ஃபார்மட் ஃபைல்ஸ் இருக்குதா, அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன் உள்ள ஃபைல்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. அதுக்கு வந்து ஃபைண்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இது வந்து grep வந்து ஃபைலுக்குள்ள இது வந்து ஃபைலே இருக்குதான்னு செக் பண்றதுக்கு. சரியா? ஸோ ஃபைண்ட்ல டாட் போட்டுக்கிறேன். போட்டு -நேம் இங்க வந்து ஸ்டார் இங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேமா இருந்தாலும் பரவாயில்ல. எக்ஸ்டென்ஷன் வந்து txt-ஆ இருந்தா அத மட்டும் எனக்கு வந்து எட்டந்து காட்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா, நமக்கு f2.txt அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. அதனால காட்டிருச்சு. இப்போ நான் வந்து txt எடுத்துட்டு js அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எதுவுமே வராது. ஏன்னா நம்மகிட்ட ஃபைல் இல்ல. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, jsக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ main.js அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா main.js வந்துரும். இப்போ நான் அந்த ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணேன்னா main.js வந்து காட்டிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபோல்டருக்குள்ள ஃபைல் அந்த எக்ஸ்டென்ஷன் உள்ள ஃபைல்ஸ் இருக்குதா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது இந்த ஃபைண்ட் கமாண்டை யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ அடுத்ததா நீங்க வந்து உங்க சிஸ்டமோட இன்ஃபோ கண்டுபிடிக்க சில கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ சின்ன சின்ன கமெண்ட்ஸ் தான். ஸோ ஹூ ஆம் ஐ அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களோட யூசர் நேம் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ என்னோட யூசர் நேம் வந்து காளி அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால காளி அப்படின்ட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்க எங்கேயும் பார்த்துக்கலாம்னா இந்த இடத்துலயே பார்த்துக்கலாம்.
இந்த இடத்துல காலி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். உங்க சிஸ்டமோட இன்ஃபோ அதாவது கிட்டத்தட்ட அது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் கம்மியா தான் காட்டும். அதுக்கு என்னன்னா யூநேம் -a அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அத போட்டு நீங்க என்டர் தட்டினீங்க அப்படின்னா, உங்க சிஸ்டமோட இன்ஃபோ வந்து காட்டும். ஸோ இந்த மாரி VK64 ஸோ வந்து என்னென்ன இன்ஃபோ அப்படின்னு எனக்கு தெரியல கரெக்ட்டா. ஸோ டேட், டைம் அந்த மாரி காட்டுது. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்ததா நம்ம ஒரு கமெண்ட் பார்க்க போறோம். உங்க சிஸ்டம்ல என்னென்ன டிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா DF அப்படின்னு போட்டு -H போட்டீங்கன்னா, உங்க சிஸ்டம்ல என்னென்ன டிஸ்க்லாம் இருக்கு, அதுல எவ்வளோ டேட்டா இருக்கு, எவ்வளோ ஸ்டோரேஜ் ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அடுத்ததா நம்ம என்ன கமெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நெட்வொர்க் கமெண்ட்ஸ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போறோம். சரியா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 கமாண்ட் வச்சிருக்கோம். ஒரு 2 இல்ல 3 கமாண்ட். ஃபர்ஸ்ட்டு உங்க வெப்சைட்ட நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க. அது வந்து ஆக்டிவா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு பிங் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ பிங் போட்டு உங்களோட வெப்சைட்டோட டொமைன் நேம். இதே மாரி தான் கூகுள் போடுறேன். ஸோ google.com அப்படின்னு நான் போட்டு என்டர் குடுத்தேன்னா, இப்போ வந்து உங்க வெப்சைட் வந்து அலைவா இருந்துச்சுன்னா, இந்த மாரி ரிப்ளை வந்துட்டே இருக்கும். இந்த ரிப்ளை வரல அப்படிங்கிற பட்சத்தில, உங்களோட வெப்சைட் வந்து அலைவா இல்ல அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? இது வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு 4 ரிக்வெஸ்ட்ல முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சில பல ஆட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா, அது வந்து நமக்கு வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ பிங்ல ஒரு ஆட்ரிபியூட் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஆட்ரிபியூட் நம்ம பார்த்துடலாம். ஸோ பிங்ல google.com நம்ம வெறுமனே போட்டோம். ஸோ அதே கமெண்ட் நம்ம மறுக்கா போட்டோம்னா, சேம் டைம் அந்த ஒரு 4 வாட்டி ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டு, நம்மளும் ஓகே ஷட் டவுன் ஆயிருவாரு. இப்போ வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கணும். அது வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒர்க்கிங்ல இருக்கா? எப்போ ஷட் டவுன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டே இருக்கணும். திடீர்னு ஷட் டவுன் ஆனா, அது வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்டுக்கு அப்புறம் நீங்க கடைசியா -t அப்படின்னு ஒரு வேர்ட் ஆட் பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷட் டவுன் ஆகாம ரிப்ளை வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது ரெக்வெஸ்ட் வந்து இங்க இருந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட் டைம் அவுட் அப்படின்னு வருது. ஸோ மறுக்க மறுக்க அது வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். சரி அதனால உங்க வெப்சைட் வந்து அலைவா இருக்கா? இல்லையா? உங்க சர்வர் வந்து கரெக்ட்டா இருக்கா? ஒர்க் ஆகிட்டு இருக்கா? அப்படிங்கிறத நீங்க வந்து உங்க சிஸ்டம்ல இருந்தே செக் பண்ணிக்கலாம். சரியா? நான் இப்ப வந்து கண்ட்ரோல் C குடுத்துடுறேன். ஸோ கிளியரும் குடுத்துடுறேன். இப்ப வந்து பிங் கமாண்ட் வந்து வருது. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்னா, ஐபி கான்ஃபிக் அதாவது உங்க சிஸ்டமோட ஐபிய கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஐபி கான்ஃபிக் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ என்டர் தட்டினோம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சரியா? இதுல வந்து நம்மளோட நம்ம சிஸ்டமோட ஐபி எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, செக் பண்ணிக்கலாம். சில இடத்துல இஃப் கான்ஃபிக் ஒர்க் ஆகும். ஸோ அத வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே. நமக்கு அந்த பேட்ச்ல வந்து இஃப் கான்ஃபிக் வந்து வரல. ஐபி கான்ஃபிக், இஃப் கான்ஃபிக் 2மே ஒரே வேலைய தான் செய்யும். சரியா? ஸோ 3வதா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கர்ல் அப்படிங்கிற ஒரு கமாண்ட பத்தி தான் பார்க்க போறோம். கர்ல் என்ன ஆக்சுவலா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏபிஐ கால் செக் பண்றதுக்கு மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்ல் அப்படின்னு போட்டு உங்களோட சர்வர அடுத்து மென்ஷன் பண்ணணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, http:// localhost 3000 அப்படின்னு போடுறேன். ஆக்சுவலா இந்த ஹோஸ்ட் இப்ப என்ட்ட ரன்னிங்ல இல்ல. பட் ரன்னிங்ல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் அங்கருந்து வருமோ, அது வந்து வரும். இப்போதைக்கு ரன்னிங்ல இல்ல அப்படிங்கிறனால சர்வரோட கனெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற எரர் வந்திருக்கு. ஸோ இது வந்து கர்ல் கமாண்ட். இதான் நம்ம இந்த வீடியோல பார்க்குற கடைசி கமாண்ட். ஓகே கைஸ். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கமாண்ட்ஸ வந்து ரன் பண்ணி பார்த்தோம். ஆப்பரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நீங்க ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி உங்களுக்கு இந்த மாரி கமெண்ட்ஸ் வந்து தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாரி நெறைய வீடியோ பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாரி ஃபியூச்சர்ல நெறைய வீடியோ பண்ண போறோம். ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.